வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பொருட்கள் ஆன்லைனில் எடுத்திருக்கிறேன். தேமூலான் எடுத்தேன். அது நான் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கோ. இது என்னன்னு சொன்னால் பெருசாக தான் கிடந்ததான் இது ஒரு அளவான சின்ன எதுவும் பொரிச்சு போட்டுட்டு வச்சா எண்ணெய் வடிகிறது பாருங்க. இது ஒன்று எடுத்தனா. இது என்னன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இதுக்குள்ள நாங்கள் எண்ணெயை விட்டுட்டு மூடிட்டு பிறகு தோசை அதுகளுக்கு நாங்கள் எண்ணெய் பூசுகிறோம் நாங்கள் தான். அப்போ இப்படியே பூசலாம் பாருங்க. சட்டிக்கு இப்படி பூசலாம். நல்லெண்ணெய் நெய்யும் விட்டு வைக்க இடத்தலாம். இதுக்கு நல்லெண்ணெய், மற்றதுக்கு இன்னொன்று வருது. இது நெய் 3 வந்திருக்கு. 2 லட்சம் 3 வந்திருக்கு. ஒன்றுக்கு நல்லெண்ணெய், ஒன்றுக்கு நெய், ஒன்றுக்கு ஒலிவன் ஆயில் விடுவோம் பாருங்க. இது இந்த கேக் அதுகள் அடி கேக் ஏதாவது வலிக்கிறதுக்கு அதுக்கு தான் எடுத்தேன் நான். கேக் இதுகள் வலிக்கிறதுக்கு சும்மா. ஆனால் இது நான் பெருசாக இருந்தது பார்க்க. ஆனால் இது கொஞ்சம் சின்னனாக இருக்கிறது, ஆனாலும் வலிக்கிறதுக்கு சும்மா. இது எங்கட பூனைக்குட்டிக்கு மசாஜ் பண்ணுறது. ஒரு பட்டம்மா 3 பேர் இருக்கிறேன். அவைக்கு மசாஜ் பண்ணுறது அதை படுத்து பார்த்தேன். பூனைக்கு மசாஜ் ஸ்டெட்டிக்ஸ் இருக்குது. இது இருக்குது, பட்டன் இருக்குது. போட்டால் அப்படியே 2 மசாஜ் பண்ண போல இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்ப்போம் என்னண்டா. இது ஒரு சட்டி, இரும்பு சட்டி என்று எடுத்தேன் நான். அதெல்லாம் தெரியலை, பார்க்க எல்லாம் பெருசாக கிடக்கும். சின்ன நான் பெருது தெரியல. பார்ப்போம். ஒன்லைனில் பார்க்க பெருசாக கிடக்கலாம். ஒரு அளவான சின்னனுக்கு தான் ஆர்டர் பண்ணினேன் நான். இந்த கரண்டி என்ன நினைச்சு சொல்ல. இது பெருசுன்ட்டு பார்த்தேன்னா இது சின்ன. இரும்பு சட்டியை பார்ப்போம். இரும்பு சட்டி எப்படி வந்துருக்கு வேற. டிங் 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 டிங். இரும்பு சட்டி ஓகே. பலகாரங்கள் பொரிக்கிறதுக்கு வெயிலுக்கு வெளியில் கேஸ் அடுப்பில் வச்சு பொரிக்கலாம். பரவாயில்ல, ஒரு அளவான பேரம் பலகாரங்கள் பொரிக்க நல்லது. இது வெளியால் கேஸ் அடுப்பில் வச்சு பாவிக்கிறதுக்காண்டி கறி பிடிக்கும் தான். நான் எங்களை இந்த கண்ணாடி அடுப்பு இப்படி தாளம் போடும் நிற்காது. ஓகே, இப்படித்தான் எதிர்பார்த்தனா அப்படியே வந்திருக்கு. இது ஒரு கொப்பரட்டி சட்டி, குழிப்பணியார சட்டி என்று எடுத்தேன். அவர் எந்த நிலைமையில் நிற்கிறார் என்று பார்த்தா தான் தெரியும். ஆன்லைன்ல எல்லாம் அழகாத்தான் இருக்கும். எங்கட அந்த குழிப்பணியாரத்தில் எடுபடுது இல்லை. ஏன்னா நாளாக போய் சட்டி எங்கட இருந்த சட்டி, அதனால தான் இது ஒன்று எடுத்தேன். பார்க்க இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க. இது குழிப்பணியாரம். அம்மா இது சரியான பேரம். ஐயோ, இது நல்லம் போல அம்மால சரியான பேரம். பாப்பந்தரம் இரும்பு சட்டி, குழிப்பணியார சட்டி நல்ல. வாவ், இதுலேயும் கைப்பிடியில் ரப்பர் இல்லை. சுட்டு விட்டுடுமென்னு நினைக்கிறேன். துணி போட்டு தான் தூக்க வேணும். ஆனால் நல்ல குழிப்பணியாக இருக்குது. இந்த கண்ணாடி அடுப்பில் நிற்கும் பாருங்க. அடியில் இப்படி வந்திருக்கு. சட்டி 3 7 லொக்கு இருக்குது. இரும்பு, நான்ஸ்டிக்கில். இது இரும்பு வேற. இது சூப்பர் சட்டி. கொப்பரட்டி சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் குழிப்பணியாரம் சுட்டு காட்டுறேன். இந்த சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டு. அதோட இரும்பு சட்டியும் கேஸ் அடுப்புக்கு சூப்பர். ஒளியால் வச்சு இந்த முறை நாங்கள் வடை சுடுவோம் இந்த இரும்பு சட்டிக்கு.
பாத்தியலோ இரும்பு சட்டி, குழிப்பணியார சட்டி. இது நல்ல பெரிய லோக், சின்ன சட்டிக்கு நல்ல பெரிய லோக். உங்களுக்கு இருக்கிற அளவு தான் நல்லா பிடிச்சது. இது அந்த பிளாஸ்டிக் வலிக்கிறது, வலிக்கிறது. எண்ணெய் ஊற்றி பூசுறது ரொட்டிகள் தோசையால் அதுகளுக்கு. இது பறிச்செடுத்து இப்போ எண்ணெய் வடிய விடுறது ஒரு கோப்பைக்கு இங்கே வச்சு. இவ்வளவுதான் நான் ஆன்லைனில் தேமுவில் எடுத்த பொருட்கள். எனக்கு பிடிச்சது இரும்பு சட்டி பிடிச்சிருக்கு, குழிப்பணியார சட்டி பிடிச்சிருக்கு. மற்றது இந்த எண்ணெய் தோசைக்கு பூசுறது பிடிச்சிருக்கு. நான் நடுகலம் எண்ணெய் பூசுறது, நெய் அதுகள் பூசுறது ரொட்டிக்கு, அதுகள் பிடிச்சிருக்கு. பூனைக்கு மசாஜ் பண்ணுறது மசாஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லதாண்டு. சட்டியில் இது குழிப்பணியாரம் சுட்டு பார்ப்போம், அப்போ அது நல்லதா இல்லையான்னு அதுவும் தெரியும். நன்றி, வணக்கம்.